நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், இலங்கை அதிபர் தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த முடிவுகளை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? 2022ஆம் ஆண்டு ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியை இலங்கை சந்திக்கிறது. அந்த சூழலில் ராஜபக்சேக்களுக்கு எதிரான பெரும் மக்கள் இயக்கம் ஒன்று எழுகிறது அல்லது கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த மக்கள் இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்கிறோம். அந்த மக்கள் இயக்கத்தினுடைய அணிதிரட்டு பின்புலமாக இருந்தது, மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் இருந்தது ஜேவிபி தான். பழைய ஜேவிபி தான், அதாவது அனுரா திசநாயக்கையினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் அடிமட்ட அளவில் மக்களை ஒன்று திரட்டி அணிதிரட்டி ராஜபக்சேக்கள் அகழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள். அதன் மூலமாக பொது சமூகத்தினுடைய பல குழுக்கள் அவர்களோடு இணைகின்ற ஒரு வாய்ப்பு வருகிறது. சிவில் சொசைட்டி, அது பேராசிரியர் பெருமக்கள், அறிவு சமூகம், வழக்கறிஞர்கள் சமூகம், இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இப்படி பலவேறு அமைப்புகள் ஜேவிபியினுடைய தலைமையோடும் கட்சியோடும் இயக்கத்தோடும் இணைகின்ற ஒரு இயங்கியலை, ஒரு டைனாமிக்ஸை அந்த 2022 மக்கள் எழுச்சி உருவாக்குகிறது. அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக நீங்கள் 2019ஆம் ஆண்டு 3% வாக்குகளை மட்டுமே, இதற்கு முந்தைய அதிபர் தேர்தலிலும் இவர் போட்டியிட்டார், அனுரா திசநாயகை. 3% வாக்குகளை பெற்றவர் இப்பொழுது 42% வாக்குகளை பெற்று நாட்டினுடைய அதிபராக மாறியிருக்கிறார். எனவே பொதுவில் அந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்த விரும்பிய ஒரு மாற்றத்தினுடைய முடிவாக, ஒரு ரிசல்ட் ஆஃப் தி ஆஸ்பிரேஷன் ஃபார் சேஞ்ச் என்று சொல்வார்கள், முடிவாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக ஃபாதர், அது கடுமையான போட்டி இருந்துச்சு ஃபாதர். ஏன்னா முதல் சுற்று 50% தாண்டாமல் திரும்ப 2வது சுற்று வாக்கையும் திரும்ப என்னாங்க. இது கடுமையான போட்டிக்கு என்ன ஃபாதர் காரணம்? ஓரளவுக்கு தெளிவான தேர்தல் முடிவுகள் என்று தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் ஜேவிபியை எப்படி பார்க்கணுன்னா, நான் சொன்னதை போல 3% வாக்கிலிருந்து அவர் 42%த்திற்கு ஒரு பெரும் தாவல் நடத்தியிருக்கிறார். இன்னொன்று, 2 ஆயுத புரட்சிகளை நடத்தி அதிகாரத்தை எடுக்கலாமா என்று முயன்ற ஒரு அமைப்பு ஜனதா விமுக்தி பெரமுன. 1970களில் ஒரு பெரும் புரட்சி, 1980களினுடைய நிறைவில் இன்னொரு புரட்சி. இந்த 2 ஆயுதம் தாங்கிய புரட்சியும் கடும் கரம் கொண்டு நசுக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கிலான சிங்கள இளைஞர்கள், நாம் தமிழர்கள் மீது தான் சிங்கள அதிகார வர்க்கம் வன்மமும் பெரும் கொடூரமும் காட்டியது என்று நினைக்கிறோம். தமிழர்கள் மட்டுமல்ல, சிங்களவர்களிலேயே உழைக்கும் ஒடுக்கப்பட்ட அடிநிலை மக்கள் மீது அதே குரூரத்தோடு அதிகார சிங்கள பேரினவாதம் அல்லது சிங்களம், அதிகார சிங்களம் என்பது அவ்வளவு குரூரத்தை காட்டியது. அதற்கு பிறகுதான் வன்முறை வழியிலிருந்து விலகி தேர்தல் ஜனநாயக வழிமுறையில் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கின்ற ஒரு வழி நெறியை ஜேவிபி எடுத்து அதனுடைய அந்த பயணத்தினுடைய ஒரு நிறைவாகத்தான் இந்த தேர்தல் முடிவை நாம் பார்க்கின்றோம். அவ்வகையில் பார்த்தால் 42% குறைவான ஒரு வாக்கு தொகுப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் இது அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்போ நமால் ராஜபக்ஷே முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் வேட்பாளர் வாங்கிய வாக்குகளை விட குறைவாகத்தான் ராஜபக்சேக்கள், நாட்டையே ஒரு 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 மிக பெருவாரியான பலம் கொண்டு ஆண்ட ஒரு அதிபரும் அவருடைய கட்சியும் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியும், டெபாசிட்டில் கிடையாது, ஆனால் அந்த அளவு கூட வரலைங்கிறது இது தெளிவான ஒரு முடிவு. எதிர்பார்க்கப்பட்டது சஜித் பிரேமதாசா வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு வகையில் அவர் ஒரு நெகிழ்வாக ஆட்சியும் நடத்தியிருப்பார், எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை அவர் தந்திருப்பார். இன்னொன்று, தமிழ் மக்கள் அவரை ஓரளவுக்கு எதிர்பார்த்திருந்தார்கள். தமிழர்களினுடைய வாக்கு அதிகமாக அவருக்கு தான், சஜித் அவர்களுக்கு தான் சென்றிருக்கிறது. அப்படி பார்த்தாலும் ஒரு மோசமான தோல்வி அவருக்கு என்று சொல்ல முடியாதுன்னா. இப்போ இவர் 47 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் என்றால் அவர் 32 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். ஒரு 15 லட்சம் பெரிய இடைவெளி தான், இருந்தாலும் ஒரு மிக கௌரவமான தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நாட்டு வாக்கெடுப்பு முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கிறபடி முதல் சுற்றில் 50% பெற்றிருக்கவில்லை என்றால் ப்ரிஃபரன்ஷியல் என்று சொல்வார்கள். நீங்கள் இதிலேயே நீங்கள் வாக்களிக்கிற போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார்,
ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் யார், இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயும் அவரே நிறைய வந்திருக்கிறப்போ அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்கையும் 20% வாக்குகள், கட்சி பின்புலம் எதுவும் இல்லாமல் ஒரு தனி மனிதராக நின்று 20% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அதுக்கு முக்கிய காரணம் 2022 அந்த பொருளாதார பெரும் நெருக்கடியை அவர் கையாண்ட விதம் அந்த நாட்டு மக்களில் ஒரு தொகுப்பினருக்கு பிடித்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடி நிகழ்ந்தபோது ஏறக்குறைய 70% பணவீக்கம் என்று சொல்லலாம். 81 பில்லியன் டாலர் ஒரு அந்நிய கடன் சுமை என்று இருந்ததை அந்த கடந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் ஒரு 22 பில்லியன் என்று குறைத்து கொண்டு வந்திருப்பது அவருடைய ஒரு சாதனை தான். அவருக்கு அமெரிக்க நாடுகளும் இந்தியாவும், அமெரிக்க தோழமை நாடுகளும் இந்தியாவும் துணை இருந்தன என்பது ஒரு வேறு விஷயம். ஆனால் அவரும் ஒரு 20% வாக்குகளை வாங்கியிருப்பார் என்பது பாராட்டத்தக்க ஒன்று தான். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ இந்த தேர்தல் இந்தியா கணிச்ச மாதிரி நடக்கலையோ ஃபாதர்? அதாவது இந்தியாவுக்கு பின்னடைவுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வங்காளதேசத்தில் என்ன நடந்தது? வங்காளதேசத்தில் ஹசீனா வஜத் ஒரு ஜனநாயக சக்தி தான். அந்த ஜனநாயக சக்தியை அகற்ற வேண்டும் என்கின்ற, அஃப்கோர்ஸ் அவருடைய ஆட்சியின் பிந்தைய காலங்களில் அப்பட்டமாக ஜனநாயக விரோதமான போக்கும் ஒரு நிர்வாகம் எல்லாம் சீர்குலைந்த நிர்வாகமும் தான். ஆனால் அந்த ஆட்சியை அகற்றுவதற்காக அணிதிரட்டப்பட்ட கலைதாசியா அவர்களினுடைய கட்சியோ அல்லது ஜமாத்தி உலமா இவையோ வெளிப்படையாகவே அவை பாகிஸ்தானுக்கு ஆதரவானவை மட்டுமல்ல, அவை வெளிப்படையாகவே ஜனநாயக விரோத சக்திகள் பின்புலம் கொண்டவை தான். ஆனால் அவற்றை அமெரிக்கா ஆதரித்தது. ஹசீனா வஜத்தை அகற்றுவதற்காக அமெரிக்கா அவர்களை ஆதரித்தது. ஏன்னா ஹசீனா வஜத் நான் படித்து அறிந்த வரையில் சீனாவுக்கு ஆதரவான சில நிலைப்பாடுகளை அவர் எடுத்தார். அமெரிக்கா அவனுடைய இந்த பிராந்திய கணக்கில் ஜியோ பாலிட்டிக்ஸ் புதிய ஒரு பிவட் டு ஏஷியா பிவட் என்று சொல்கிறார்கள். இந்த ஏஷியா பிவட் அடிப்படையில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை பாதுகாப்பதும் சைனாவை மட்டுப்படுத்துவதும். அந்த திட்டத்திற்கு அவர் இசைந்து வரவில்லை என்கின்ற போது ஒரு மாற்றத்தை அங்கு நிகழ்த்துகிறார்கள். அதே போலத்தான் நீங்கள் இலங்கையிலும் 2022ஆம் ஆண்டு ராஜபக்சேக்களை கீழிறக்குகின்ற அந்த சூழல் வருகிறது. அந்த ராஜபக்சேக்களை கீழிறக்குவது வெறும் ஜேவிபியால் மட்டுமே நிகழ்த்தியிருக்க முடியுமா என்றால் முடியாது. அப்போது அவர்களுக்கு இருந்த 3% வாக்கு தான். அப்போ 3% வாக்குகள் மட்டுமே வாங்கியிருந்த ஒரு இயக்கம், ஒரு அதிபர், சர்வ வல்லமை கொண்ட ஒரு அதிபரை அகற்ற முடிகிறது என்றால் பலவேறு இணைவுகள் நிகழ்கிறது இல்லையா? சிவில் சொசைட்டி, நான் சொன்னது போல் அகடமிஷியன்ஸ், லாயர்ஸ், என்ஜிஓஸ், பொது சமூகம், கிராஸ் ரூட்ஸ் விமன் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் இணைகிறது. இதெல்லாம் தானாக வந்து இணைகிறதுலாம் சொல்ல முடியாது. இணைப்பதற்கான பின்புல முயற்சிகள் நடக்கும். அந்த முயற்சிகளில் அமெரிக்காவினுடைய ஆதரவு கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது இந்தியாவினுடைய ஆதரவும், ஏனென்றால் ராஜபக்சேக்கள் ஒரு எல்லையை தாண்டி சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்போது அப்புறம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு சஜித் இதே குமார திசநாயக்கியே புதுடெல்லிக்கு வந்து 3 நாட்கள் அவர் அங்கே தங்கியிருக்கிறார். அங்கே மட்டும் இல்லை, ஹைதராபாத்லேயும் அவர் அங்கே தங்கியிருக்கிறார், கேரளாவில் அவர் தங்கியிருக்கிறார். அப்போது இந்தியாவினுடைய அதிகார அமைப்போடு ஒரு உரையாடல் ஏற்கனவே அங்கு தொடங்கிவிட்டது என்று நீங்கள் தொடங்கியது, அது நிலை பெற்று விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில கொள்கை விஷயங்களில் இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ எதிர்பார்க்கிறபடி முழுமையாக அவர் நடந்து கொள்ளாமல் இருந்தாலும் இந்தியாவையும் அமெரிக்க தோழமை நாடுகளையும் பகைத்து கொண்டு இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் அவர் ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் தான் அந்த கட்சியினுடைய பேச்சாளர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் கொடுக்கின்ற செவிகளை, நேர்காணல்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒருபோதும் எங்கள் நிலம் எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் செயல்படுகின்ற சக்திகளை அனுமதிக்காது. அப்படின்னா அது வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் சீனாவை நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு இந்த நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான செய்தி இல்லையா? ஸோ அது வந்து ஒரு அடிப்படையில் இந்தியா மகிழ்ச்சி அடைந்திருக்கும். சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்றிருந்தால் தமிழர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அது பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா அவர் மட்டும்தான் தேர்தல் அறிக்கையிலேயே 13th அமெண்ட்மெண்ட் வரைக்குமாவது வந்தது. 13வது இந்தியாவும் இலங்கையும் கைச்சாத்திட்ட 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று வெளிப்படையாக ஒரு வாக்குறுதி தந்தது சஜித் பிரேமதாசா மட்டும்தான். இன்னொன்று, அவர் பிறந்து வளர்ந்த அவர் ஒரு வசதியான முன்னாள் அதிபரனுடைய மகனாக பிறந்திருந்தாலும் கூட
அவர் சார்ந்த சமூகமானது சலவை தொழில் செய்கின்ற ஒரு சமூகம். அப்போது சாமானிய மக்களினுடைய அந்த வலி, நிராகரிப்புகள் இதெல்லாம் கொஞ்சமாவது அவருக்கு ஸோ தமிழர் பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அனுசரணையாக அவர் அணுகியிருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம். இந்தியாவுக்கும் அமெரிக்க தோழமை நாடுகளுக்கும் பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை இவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதால். அப்படி ஒரு அச்சுறுத்தலாக அவர் எழுவாரேயானால் இவருடைய கதையும் அரசியல் ரீதியாக அவர் செயல்பட முடியாது. ஏன்னா அவருக்கு உலக நாடுகளினுடைய உதவி தேவை. இன்றைக்கி IMFனுடைய ரீஸ்ட்ரக்சரிங் அந்த இதெல்லாம் இல்லைன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியாது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அவருடைய அணுகுமுறையை நீங்கள் பார்த்தாலும் கூட ஆயுத போராட்டத்தை விட்டு தேர்தலை பயன்படுத்தி அதிகாரத்தை பிடிப்போம் என்கின்ற நிலைக்கு வருகின்றார்கள். அடிப்படையில் அது ஒரு சிங்கள பேரினவாத கட்சி, இடதுசாரி ஒரு தன்மைகளை போர்த்தி கொண்டவர். பெயிண்ட் அடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, இதயம் சிங்கள பேரினவாதம், பெயிண்ட் இடதுசாரி பெயிண்ட், இவ்வளவுதான். அதனால அது சீனா ஆதரவு நிலைப்பாடை எடுக்கும் இல்லை, அது சிங்கள பேரினவாதத்திற்கு எது உதவியாக இருக்குமோ அதைத்தான் எடுக்கும். இப்போ தமிழர் பிரச்சனையை பற்றி வாயை பேசலையே, தங்களினுடைய தேர்தல் இதை பற்றி இப்போ இதே அனுரா குமார திசநாயக்கே முற்றுமுழுதாக தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த ஒரு கட்சி. அந்த ஒரு மிக கொடுமையான அந்த போரை கூட தடுத்து நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு கட்சி. இன்னும் சில உண்மையோ பொய்யோ தெரியாது, அந்த கடைசி கட்ட முள்ளிவாய்க்கால் பெரும் கொடுமையில் முடிந்த அந்த போருக்கான இராணுவ அணிதிரட்டல்களுக்கு கூட அனுரா முன்னின்று இந்த ரெக்ரூட்மெண்ட் டு மிலிட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் செய்ததாக சில செய்தி அறிக்கைகள் வருகின்றன. அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. ஆனால் 2-3 விஷயங்களில் அவங்களுடைய நிலைப்பாடு நான் தெளிவாக பார்த்துருக்கிறேன். டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸுக்கு அவங்க எகெயின்ஸ்ட் ஆனவங்க. அதிகார பரவலாக்கம், அப்போது ப்ரொவின்ஷியல் மாகாணம் சார்ந்த அதிகார பரவலாக்கம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கே எதிராக இருக்கிறவர் எப்படி தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்கத்தையும் ஒரு நீதியான அரசியல் தீர்வையும் தர முடியும்? இன்னொன்று, எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் எங்கள் நாட்டினுடைய அடிப்படை கொள்கைகளில் தலையிடுவதை நாங்கள் ஏற்க முடியாது என்கின்ற நிலைப்பாடை தொடர்ந்து எடுத்து வந்தார்கள். அந்த வகையில் நீதி, போருக்கு பிந்தைய நீதி, ஜஸ்டிஸ் ஆஃப்டர் தி வார், காணாமல் போனவர்கள், அழித்து ஒழிக்கப்பட்டவர்கள், அப்பாவி மக்களுக்கான நீதிக்கு அனைத்துலக ஒரு அலகு வேண்டும், ஒரு பொறிமுறை வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் அவர் எதிராகத்தான் இருக்கிறார். 2. 3வது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸில் நம்பிக்கை கொண்ட அமைப்பு JVP அமைப்பு. அதிகாரங்கள் மையப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை கொண்ட ஒரு கொள்கை நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சி. எனவே தமிழர்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏனென்றால் நான் சொன்னதை போல அடிப்படையில் அது சிங்கள பேரினவாத இதயம் கொண்ட ஒரு இயக்கம். இடதுசாரி வண்ணம் பூசி இருக்கிறது, அவ்வளவுதான். கண்டிப்பாக ஃபாதர். ஆனால் அவருடைய அந்த வெற்றிக்கு அப்புறம் அவர் போட்டிருக்க ட்வீட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிங்களர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாருக்குமான ஒற்றுமைக்கான அடித்தளமாக என்னுடைய அரசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அது இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்கிற மாதிரி, அதாவது நாங்கள் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள், இதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் தலையை வெட்டுவேன், இப்படி தான் பொதுவாக இந்த சிங்கள பேரினவாதம். நாங்கள் ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவங்க, நீ என்ன சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை நான் உதைப்பேன், இப்படி சொல்கிறது இருக்கு இல்லைங்களா. அதாவது நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்க விரும்புகிறோம். எப்படின்னா, நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் இன்றல்ல, என்றைக்குமே சிங்கள பேரினவாதத்தினுடைய நிலைப்பாடு என்பது, நாங்கள் தருகிற வரைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அமைதியாக நிம்மதியாக வாழுங்கள். உங்களினுடைய அதிகாரம், உங்களினுடைய அரசியல் அதிகாரம், தேசிய சுயநிர்ணயம், இதை பற்றியெல்லாம் பேசாதீர்கள். ஒற்றுமையாக வாழ வேண்டும் தான். ஒரு மயானத்தினுடைய அமைதி என்று சொல்லுவோம் அல்லவா, மயானத்திலும் அமைதி தான் இருக்கும். அப்படிப்பட்ட அமைதியை பற்றி தான் அவர் சொல்லுகிறாரே தவிர, அவருடைய வாழ்த்தில் தமிழர்களினுடைய நெடுங்கால பிரச்சனையான ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் என்று சொல்லுகின்றோம்.
பொலிட்டிக்கல் கொஸ்டின் என்பது தமிழருக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது, அவர்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தேசியம் இருக்கிறது. அந்த தேசியத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் மாபெரும் அமைதி வழி போராட்டங்களும் அறவழி போராட்டங்களும் முன்னெடுத்து அவை தோற்று போன பின்பு ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அந்த ஆயுத போராட்டம் மிகவும் கொடூரமாக 2 தலைமுறைகள் அழிக்கப்பட்டு மௌனப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்களுக்கான அரசியல் தீர்வு, எந்த ஒரு அரசியல் கோரிக்கைகளுக்காக அந்த போராட்டம் எழுந்ததோ அந்த அரசியல் கோரிக்கைகள் எல்லளவும் நிறைவேற்றப்படவில்லை. நான் அந்த அரசியல் கோரிக்கைகளை பரிசீலிப்பேன், நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லியிருந்தால் அதில் ஒரு நேர்மை என்பது இருக்கும். ஆனால் அதை சொல்லாமல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக எல்லோருக்குமான ஒரு அதிபராக இருப்பேன் என்று சொல்வது மையப்படுத்தப்பட்ட ஒற்றை அரசில் நீங்களெல்லாம் அமைதியாக வாழுங்கள், அல்லது நான் அங்கிருந்து இராணுவத்தினரை அகற்றுவேன், தமிழர் பகுதியிலிருந்து இராணுவ ஆக்கிரமிப்பை நான் அகற்றுவேன், 13வது சட்ட திருத்தம் கொடுத்ததை விட அதிகமான அதிகாரங்களை தமிழ் மக்களுக்கு கொடுத்து ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நான் நகர்வேன். இன்டர்நேஷ்னல் ஒரு உலக அளவில் போர் கடைசி கட்ட போரின் போது நடந்த தமிழர் இன அழிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளில் நான் ஒரு நடுநிலையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டு அந்த மக்களுக்கு நீதி செய்வேன் என்பது பற்றி ஒரு வார்த்தையும் வரவில்லை. ஆனால் அந்த ஊழல் ஒழிப்புலாம் பேசுகிறாரே ஃபாதர், ஊழல் ஒழிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாம் சரி பண்ணுவேன், அந்த மாதிரியான கருத்துக்கள் தான் பொதுமக்கள்கிட்ட எடுபட்டிருக்கோம். அதாவது இந்த தேர்தல் முடிவு என்பது மிகவும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற மக்கள், ராஜபக்சேக்களினுடைய ஒரு எவ்வகையிலும் நாம் எவ்வகையிலும் நாம் துளியளவு கூட ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாரிய ஊழல், இந்த ஊழல் மட்டிலான அதிருப்தி, இவைதான் இவர்களை ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய நிராகரிப்பு என்று சொல்லலாம், பழைய ஒழுங்கினுடைய நிராகரிப்பு. The old order has been rejected. The new order has not been tested. இது எப்படி இது இயங்க போகிறது, இவர்கள் சொல்லுகிறபடி இயங்க ஒருவேளை ஒப்பீட்டளவில் அவர்களை விட இவர்கள் ஊழலில் குறைவாக இருக்கலாம். பொதுவாகவே ஒரு தீவிர இடதுசாரிகள் அன்றாட மக்கள் வாழ்வு சார்ந்த ஊழல்களில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். எனவே ஊழல் என்பதில் அவர்கள் அளவு குறைவாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் சொல்லுகிறபடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற அளவுக்கு புதுமையான எண்ணங்களும் புதுமையான முயற்சிகளும், அந்த முயற்சிகளுக்கு உலக சக்திகளினுடைய ஆதரவும் இருக்குமா என்பது போக போகத்தான் தெரியும். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய நிலைப்பாடு இவருக்கு ஒரு 10% தான் இவருக்கான வாக்கு இருந்ததாக சொல்லப்படுது. பெரிய ஏமாற்றம் ஃபாதர். ஈழத்தமிழர்களுக்கு இது நான் சொன்னேன் அல்லவா, ஈழத்தமிழர்கள் தங்களை தாங்களே கடந்த போருக்கு பிந்தைய 15 ஆண்டுகள் ஏமாற்றி கொண்டே வருகிறார்கள். இது ஒன்றும் தென்னிலங்கையோ சிங்கள பேரினவாதமோ தமிழ் மக்களை ஏமாற்றவில்லை. தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த தேர்தல் முடிவு என்பது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையான தேர்தல் முடிவு அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் மைய அதிகார குவிப்பை நம்புகின்றவர்கள், போரை ஆதரித்தவர்கள். தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கமும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுத்தவர்கள். எவ்வகையிலும் தமிழர்களுக்கு அதிகார பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும், போருக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று எந்த நிலைப்பாடும் எடுத்தவர்கள் அல்ல. அந்த வகையில் தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தெரிவுதான். தமிழர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். காரணம், 40 ஆண்டுகளாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டம் ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்து மௌனிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற பெரும் கொடை தமிழ் இனத்திற்கு தரப்படுகிறது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவர்களது பிள்ளைகளால். அந்த இடத்தை பற்றி கொண்டு அந்த கனவுகளுக்கு நாம் துரோகம் செய்துவிடக்கூடாது, அந்த தியாகங்களுக்கு நாம் துரோகிகளாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையும் முயற்சியும் தமிழ் அரசியல் சமூகத்திற்கு இருக்கவில்லை. ஒரு வகையில் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியில் ஒன்று, எள்ளளவும் ஒன்றுபடாத, இலக்கில் தெளிவில்லாத, அந்த இலக்கில் இணைந்து நிற்க முடியாத ஒரு சிறு சிந்தனைகளிலேயே சிறு அரசியலிலேயே விழுந்துவிட்ட தமிழ் அரசியல் தூய்மைப்படுவதற்கு ஒருவேளை இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஏனென்றால்
இதற்கு முற்றாக நாம் தமிழ் அரசியலை மட்டும் பழிக்க முடியாது. தமிழ் அரசியல் இதைவிட சீர்குலைய வேண்டும் என்று இலங்கையினுடைய உளவு சக்திகளும் இந்தியாவினுடைய உளவு சக்திகளும் முயன்றிருக்கின்றன, ஒற்றுமை வரக்கூடாது என்று. தமிழர்களுக்கும் வடகிழக்கு தமிழர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் இடையே பிளவு உருவாக்கப்பட்டது. அதாவது பிளவுனா வெளிப்படையான சண்டை ஒன்றுமல்ல. அவர்கள் தனித்து நிலைப்பாடு எடுப்பார்கள், இவர்கள் தனித்து நிலைப்பாடு எடுப்பார்கள். தமிழ் அரசியல் சமூகத்திற்கு உள்ளேயே வெளியிலிருந்து பிளவுகள் உருவாக்கப்பட்டன. சுமந்திரன் அவர்கள் ஒரு திசை, இன்னும் ஆளாளுக்கு ஒரு திசை என்பதாக செயல்படுகிற ஒரு அணுகுமுறை உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் மைய அரசியலிருந்து நாம் தமிழர் என்கின்ற கட்சியின் ஊடாக அல்லது இயக்கத்தின் ஊடாக ஒரு விளிம்பிற்கு தமிழீழ பிரச்சனை எடுத்து செல்லப்பட்டது. ஆக இந்திய அரசியல் களத்தில் வலுவான ஒரு அழுத்தத்தை தந்திருக்கக்கூடிய தமிழக அரசியலிலிருந்து ஈழத்தமிழர் பிரச்சனை விலக்கப்பட்டது. புலம்பெயர் சமூகங்களிலும் உளவுத்துறையினுடைய செயல்பாடுகளால் நல்லவர்கள் துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு அவர்கள் அமைதியாகி போனார்கள். வெறும் சில யூடியூப்களையும் அல்லது சமூக வலைத்தளங்களையும் வைத்துக்கொண்டு காழ்ப்புணர்வுகளையும் அருவறுப்புகளையும் அள்ளி வீசுகிறவர்கள் தான் பொது கதையாடிகளாக முன்வந்து நின்றார்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்களினுடைய அரசியல் ஓர்மை அல்லது தமிழ் தேசியம் எங்கு வந்து நிற்கிறது என்றால் மிகவும் பரிதாபமான ஒரு இடத்தில் நிற்கிறது. எனவே சிங்கள பேரினவாதத்தை நீங்கள் குறை சொல்லுகின்ற இடத்தில் நீங்களும் நானும் இல்லை என்பதுதான் கசப்பான யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்பதை சிந்திக்க முடியும். இப்போ இந்த 5 ஆண்டுகள் குறிப்பாக வந்து தமிழர் பரப்பில் ஈழத்தமிழர்களுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளை அவங்க உலக பரப்பில் எடுக்கலாம், இல்லை உள்ளூர் அளவிலே ஈழத்தமிழர்கள் இந்தந்த முயற்சிகள்லாம் எடுத்தால் ஒரு உலக பார்வைக்கு நகரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அனுரா திசநாயக்கே அவருடைய முதல் கவலையும் அக்கறையும் முயற்சிகளும் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவது என்பதாகத்தான் இருக்கும். அந்த பொருளாதாரத்தை நிலைப்படுத்துகின்ற முயற்சியில் அவருக்கு இந்தியாவும் வேண்டும், சீனாவும் வேண்டும், அமெரிக்காவும் வேண்டும். இதுதான் அவருடைய முதல் கவலையாக இருக்கும். 2, இப்போது மக்கள் காட்டியிருக்கிற நல்லெண்ணம் நீடித்து நிலைக்காது என்பது அவருக்கு தெரியும் உறுதியாக. ஏனென்றால் நீங்கள் மக்கள் ரிசல்ட்டை எதிர்பார்ப்பாங்க. அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியலன்னா அவருக்கு அதிருப்தி என்பது வரும். எனவே அதற்கும் அவருக்கு இந்த நாடுகளினுடைய ஆதரவு வேண்டும். 3வது, அவர் அதிபராகத்தான் மாறியிருக்கிறாரே தவிர அரசு அவருக்கானது அல்ல. பாராளுமன்றமுங்க அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, ஜேவிபியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இன்றைக்கும் அது ராஜபக்சேக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா சஜித் பிரேமதாசா ஏனைய ரணில் கொஞ்சம் அவருக்கு பெருசாக இன்றைக்கி அவர் ரெலவெண்ட்டாக இல்லை. ஆனால் பாராளுமன்றம் இன்றும் ராஜபக்சேக்கள் இல்லை சஜித் அவங்க கையில் இருக்கிறப்போ ராஜபக்சேக்களை கடந்து முழுமையாக அவர் ஒரு நிர்வாகத்தை தர முடியுமா அப்படின்னா தர முடியாது. பிகாஸ் அவர் அதிபர், பார்லிமெண்ட் அவருக்கா இல்லை, அரசு அவருக்கா இல்லை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து தமிழர் பிரச்சனையை என்பது ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக தான் இருக்கும். தமிழருக்கான நீதி என்பதும் தமிழருக்கான அரசியல் தீர்வு என்பதும் லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் ஒரு ப்ரையாரிட்டியாகவே இருக்கும்னு நான் நினைக்கல. இதில் இந்தியாவோ இப்போது களத்தில் ஒரு பெரும் அழுத்தத்தை உருவாக்குகின்ற அளவில் களம் என்பது இல்லை. தமிழ் அரசியல் என்பது ஒரு தேசிய நெருக்குவாரத்தை உருவாக்குகின்ற நிலையில் இல்லை. தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு ஓர்மையை உருவாக்கவில்லை. அதனுடைய கிருபையும் யாருடைய தயவில் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய தயவில் இன்று தமிழகத்தில் ஒரு வலுவான அழுத்தத்தை களத்திலோ அல்லது புதுடில்லியின் மட்டிலோ செலுத்துகின்ற ஒரு அழுத்தத்தை இங்கு உருவாக்க முடியவில்லை. அது எப்படி உருவாக்கப்பட முடியும் என்பதை அடுத்து நான் சொல்கின்றேன். புலத்திலும் சிதறுண்டு கிடக்கிறார்கள். ஸோ எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் அழுத்தங்கள் உருவாக்காத பொழுது இந்தியா உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட அந்த உலக நாடுகளினுடைய கவலை என்பது ஜியோ பாலிட்டிக்ஸை மேனேஜ் பண்ணுறதானே தவிர தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அல்ல. இதை ஜெயவர்தனே காலத்திலிருந்து ராஜபக்சேக்கள் வரை அல்லது ரணில் விக்ரமசிங்கே வரை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு கம்பல்ஷன்ஸ், நிர்பந்தங்களை எப்படி சிங்கள பேரினவாதத்திற்கு ஆதரவாக சாதகமானதாக அவர்கள் ஆக்கி கொண்டார்களோ அதே போலத்தான் அனுராவும் ஆக்குவார்.
இப்போ இந்தியா ஒருவேளை தமிழர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்க தொடங்கினால் சீனாவின் பக்கம் சாய்வது போல ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டு இந்தியாவை வழிக்கு வர செய்வார். அதே போல ஒரு நாடகத்தை இப்போ அமெரிக்கா என்ன செய்யும் என்றால், இவர் மீது அழுத்தம் கொணர்வதற்காகவே இந்த மனித உரிமை கவுன்சில், ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். அப்போ உடனே வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இவங்க செய்து கொடுப்பாங்க. அதோட வந்து தமிழர் பிரச்சனை ஒரு ஒரு அப்படி விடப்படும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்வது, இந்த புறச்சூழல் என்பது நமக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. புறச்சூழல் நமக்கு சாதகமானது இல்லை, சிங்கள பேரினவாதத்திற்கு மிகவும் சாதகமானதாக இருக்கிறது. அன்று போல் இன்று வரைக்கும் அவர்கள் தங்களினுடைய புவிசார் அரசியல் அனுகூலத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அனுகூலத்தை தமிழர்களினுடைய தேசிய அபிலாஷிகளுக்கு எதிரானதாக, அவற்றை நசுக்குவதற்காக எப்படியெல்லாம் பாவிக்க பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே தான் நான் வலியுறுத்தி வருவது, நான் போர் என்பது எதிரியை வீழ்த்துவதல்ல, போர் என்பது உன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, உன் பலத்தை. எனக்கு திருக்குறளை ரொம்ப பிடிச்ச குறட்பாக்களில் ஒன்று, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நல்ல வினை வலியும், உங்கள்கிட்ட ஒரு ரைட் காசு இருக்குது. ஆமாம், ஒரு 2 தலைமுறைகளை இழந்தோம், ஒரு நிலப்பரப்பு முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டது, இன்றும் அந்த மக்கள் ஒரு எத்தனை பேர் இறந்தார்கள், இறந்து போன இழக்கப்பட்ட உறவுகளுக்கான கணக்கை ஏனும் காட்டுங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். அதற்கான நீதியை கேட்கிறார்கள். ஆக நிறைவாக தேசியத்தை கேட்பதற்கான எல்லா முகாந்திரங்களும் தார்மீக அடிப்படைகளும் இருக்கின்றன. நாம் ஒன்றும் ஏதோ ஒரு அதிகாரத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தனிநாடு கேட்கவில்லை. வரலாற்று ரீதியான நியாயங்கள் இருந்தன. காலனி ஆதிக்கத்தினுடைய காரணத்தால் நிலப்பரப்பையும் ஆட்சியையும் தனி இருப்பையும் இழந்து, அந்த விடுதலை காலத்தில் நாங்கள் அறிவு கெட்டவர்களாக இருந்த காரணத்தினால் நமக்கென்று ஒரு நாடு பெற்றுக்கொள்ளாமல் சிங்களத்திடம் சரணடைந்து இவ்வளவு அனாதைகளாகி இன்று வந்து நிற்கிற போது எமக்கென்று நியாயம் இருக்கிறது. ஒன்று வரலாற்று நியாயங்கள், இன்னொன்று தியாகங்களின் நியாயங்கள், இன்னொன்று நீதியினுடைய நியாயங்கள் இருக்கிறது. அந்த வழியை நீங்கள் பிடிச்சிட்டு வினை வலி, த காஸ் இஸ் ஆர்ஸ், தன் வலிமை, எனக்கு வலிமை இல்லைன்னா எப்படி மதிப்பாங்க? இப்போ நான் இப்போ எங்கள் சர்ச்சிலே வந்து நல்லிணக்க கூட்டம், சமய நல்லிணக்க கூட்டம், சமய நல்லிணக்க கூட்டம்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சமய நல்லிணக்கம் பேசாதீங்க. யார் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பேச வேண்டும். சொல்லுங்கள், இந்து சகோதரர்களை பார்த்து நீங்கள் சமய நல்லிணக்கத்தை பேசுங்கன்னு சொல்லணும். இயலாதவன் அமைதி பேசுவது என்பது அது வந்து அதில் ஒன்றும் ஒரு அழகில்லை. ஒன்றுமே இல்லாத வந்து ஒரு வறுமையுற்றவர் வந்து தாராள குணம் பெற்று பேசலாமா? பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு சொல்லலாம். வள்ளல் தன்மை என்பது இருக்கிறவன் தான் பேசணும். உலக அமைதியை மாலத்தீவு நாட்டால் நிறுவ முடியுமா? முடியாது. உலக அமைதியை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பாவும் இப்படி பெரிய ஆட்கள் தான் நிறுவ முடியும். வலிமை. ஸோ வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும்னா, இன்றைக்கி தமிழர்கள் தன் வலிமை என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். தன் வலிமையை இழந்து நிற்கிறது. தனிப்பட்ட முறையில் தமிழர்கள் வலிமையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அறிவு ஆற்றல் இருக்கிறது, பொருள் ஆற்றல் இருக்கிறது, முயற்சி என்பது இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் எதை நோக்கி நாம் நகர வேண்டும், அப்படி நகர்வதற்கு நாம் எப்படி ஒரு ஒன்றுபட்டு இணைந்து வர வேண்டும், கிரிட்டிகாலிட்டிஸ் என்ன, பொருளாதார வளத்தை எப்படி உருவாக்குவது, கருத்துருவாக்கும் ஆற்றலை எப்படி உருவாக்குவது, ஆண்டு முழுவதும் உலக நாடுகளோடும் உலக அமைப்புகளோடும் ஒரு கருத்துருவாக்கம், நட்புருவாக்கம், ஒரு அட்வொகசி என்று இதை செய்யக்கூடிய ஒழுங்குகள் இருக்கிறதா? இப்படி இவற்றையெல்லாம் தன் வலிமையை, தன் அரசியல் வலிமையை அணிதிரட்டுகின்ற எந்த முயற்சியும் தமிழர்களிடையே என்று நடக்கவில்லை. எனவே தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள், குறிப்பாக நாட்டில் இன்றைக்கு ஒரு தமிழருக்கு 4 இராணுவத்தினர் என்று அங்கு இருக்கக்கூடும் வடகிழக்கு, அவர்கள் ஒன்றும் ஆர்த்தெழுந்து பெரும் மாற்றத்தை எல்லாம் உடனடியாக அங்கே களத்தில் நிகழ்த்த முடியாது. அப்படி நிகழ்த்துகின்ற அரசியலை கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ் ஜனநாயக அரசியல் அங்கு கட்டி எழுப்பவும் இல்லை. ஸோ என்னை கேட்டால் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். இதற்கு மேலும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சான்றிதழ் வழங்கி திரிகின்ற அந்த இழி செயலில் ஈடுபடாதீர்கள். மாறாக தொடர்ந்து யார் நன்றாக இயங்கி வருகிறார்களோ,
யார் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் அந்த மக்களுக்காக இயங்கி வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு புள்ளியில் அணிதிரட்டுகின்ற ஒரு செயலை நீங்கள் எடுங்கள். 1. 2, இன்னும் தேசிய தலைவர் வருவார், அவர் வந்து போரை நடத்துவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பொய்யர்களை முற்றாக நீங்கள் நிராகரியுங்கள். அந்த நிராகரிப்பு செயலிலும் இணைந்து இந்த சமூகத்தை வெளியே வராமல், நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், விழுந்து நொறுங்கிய ஜெர்மனியை மீள கட்டி எழுப்பியது வேறு யாரும் அல்ல, பழைய நாட்சிகள் தான் கட்டினார்கள். ஹிட்லருக்கு பின்னால் நின்று தோற்றுப்போன நாட்சி படையினர், அதில் ஒரு பெரும் தொகுப்பினர் ஜெர்மனியை நேசித்தவர்கள். அவர்கள் தான் ஜெர்மனியை கட்டி எழுப்பினார்கள். ஜப்பான் நாட்டை கட்டி எழுப்பியது வெளிநாட்டவர்கள் அல்ல. அமெரிக்காவினுடைய துணை இருந்தது, அது வேறு. நேச நாடுகளினுடைய துணை இருந்தது ஜெர்மனிக்கும். ஆனால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தான், அல்லது தோற்று போனவர்கள் தான் அந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். ஸோ இன்று அமைதியாக ஆங்காங்கு இருக்கக்கூடிய போராளிகள் என்னை பொறுத்தவரையில் ஒரு 10,000 பேராவது இருப்பார்கள். அவர்களுக்கு வயதாகி இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் வாழ்வு முற்றாக முடிந்துவிடும். அப்படி முடிவதற்கு முன்னால் அமைதியாக இந்த ஒரு ரிகன்சிலியேஷன் என்று சொல்லுவோம், சமூகத்திற்குள் ஒரு இணக்கப்பாட்டை, இசைந்து செயல்படும் ஒரு பண்பை பழி தீர்த்து கொண்டே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் எத்தனை பேரை பழி தீர்ப்பீர்கள்? இனம் அழிந்துதான் போகும். ஸோ எப்படி நடுநிலையில் இருக்கிறவர்களை, நல்லவர்களை இணைத்து வருவது என்கின்ற செயலில் அவர்கள் ஈடுபடுவது என்பது மிகவும் முக்கியமான செயலாக இருக்கிறது. 4, இதிய புதிய தலைமுறையை கட்டி எழுப்புங்கள். பழையவர்கள் தலைமைக்கு வந்து நிற்காதீர்கள். அது களத்திலும் சரி பழைய அரசியல்வாதிகள், புதியவர்களுக்கு நீங்கள் வழிவிடுங்கள். புலத்திலும் சரி, இப்போது எனக்கு வந்து 60 வயசு ஆகுதுன்னா நான் ஒரு இன்ஸ்பயராக தான் இருக்க முடியுமே தவிர நான் வந்து தலைவனாக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இன்னொரு தலைமுறை படித்து ஆற்றலோடு அந்தந்த நிலப்பரப்புகளினுடைய நாடுகளினுடைய அதிகாரங்களோடு உரையாடுகின்ற வல்லமைகளோடு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு இயல்பாகவும் தன்மதிப்போடும் செயல்படக்கூடிய களங்கள் இங்கு உருவாக்கப்படவில்லை. அதை நீங்கள் நல்லாவே செய்யுங்க. பொருளாதார பலத்தை வலுப்படுத்துங்க. புதிய உலகத்தில் அறிவுத்திறன்களும் பொருண்மை ஆற்றலும் தான் பலம். இப்போ இந்த 2022 இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இலங்கை பெரும் நெருக்கடியை சந்தித்த ஒரு காலகட்டத்தில் அந்த நாட்டினுடைய என்டையர் சப்ளை செயினை தமிழர்கள் போய் அதை எடுக்கணும்னு நினச்சிருந்தா எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த அணிதிரட்டல் இல்லை. அதற்கான பண வலு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. நான் எடுத்து சொல்கிறேன், நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் யாழ்குடா பரப்பும் வடகிழக்கினுடைய பகுதிகள் வளரத்தான் செய்யும். ஆனால் அது ஒரு வகையான ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு நீதி இல்லாத, ஆனால் ஒரு வளர்ச்சி நிகழும். இப்போது எப்படின்னா, சென்னையில் ஒரு தொகுப்பினர் சுகபோகத்தோடு வாழ்கிறார்கள், ஆனால் 70% மக்கள் அன்றாட வாழ்வுக்காக போராடுகிறார்கள். அதே போல் ஒரு யாழ்ப்பாணம் தான் அங்கும் உருவாகும். ஏன்னா இவங்கெல்லாம் போவாங்க, முதலீடு செய்வாங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டுவாங்க, அல்லது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அல்லது வில்லா ஹவுசஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஒரு பெரிய பூம் இருக்கும், பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். எல்லா மக்களுக்கும் நீதியான ஒன்று வரணும் அப்படின்னா ஒரு புதிய தலைமுறை, ஒரு புதிய தலைமை எழ வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இந்த பிரச்சனை விடுவிக்கப்பட்டு பொது அரசியலில் நீரோட்டத்தில் அது கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் இங்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நிகழ வேண்டிய. அந்த முயற்சியில் எங்களை பழித்து விட்டார்கள், எனவே நாங்கள் விலகி நிற்போம். இப்போ என்னையும் பழித்தார்கள், நான் விலகி நிற்கிறேன். அத்தனை பேரும் பழித்தாலும் நான் அந்த தியாகங்களுக்கு சாட்சியாக நின்றேன். அந்த தியாகங்களை பார்த்தவன், அதற்காக தனிப்பட்ட முறையில் சில விலைகளையும் நான் கொடுத்தவன் என்கின்ற வகையில் உயிரை கொடுக்கவில்லை என்பதால் தான் நான் உரத்து யாரையும் தீர்ப்பிடவில்லை. ஏனையவர்களை தீர்ப்பிடுகின்ற இடத்தில் நான் இல்லை. காரணம், நான் உயிரை கொடுத்தவன் அல்ல. உயிரை கொடுத்த போராளிகளும் மக்களும் பல ஆயிரங்களில் லட்சங்களில் இருக்கின்ற போது சில தியாகங்கள் நான் செய்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் சில தியாகங்கள் செய்திருக்கிறேன். அதே போல் வந்து இன்னைக்கு என்னையும் பழித்து எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளோ அவதூறு செய்தார்கள். நாம் விலகி போகவில்லை அல்லவா? உண்மை நம்மிடம் இருக்கிற போது நாம் அஞ்சவே கூடாது. உண்மை உங்கள் பக்கம் உங்களோடு இருக்கிறது என்றால் எவரை கண்டும் எந்த நேரத்திலும் நீங்கள் அஞ்சக்கூடாது. அதனால் தான் அந்த அடிப்படையில் நின்று கொண்டு தோழர் திருமாவளவன் அவர்களோ அல்லது தோழர் வேல்முருகன் அவர்களோ இப்படி பலர், அல்லது திராவிட இயக்கத்தை சார்ந்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். குளத்தூர் மணி போன்றவர்கள், அவர்களுக்கும் உடல் நல குறைவு வந்து விட்டது. கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இப்படி தமிழ் தேசியம் சார்ந்தும் பெரியாரியம் சார்ந்தும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்தும் இயங்கக்கூடிய இந்த அரசியல் சக்திகள் இணைந்து வந்து பெரும் கட்சிகளை,
அதில் அதிமுக இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும், பாஜக இருக்க வேண்டும், கம்யூனிஸ்டுகள் இருக்க வேண்டும். அழித்தவர்களிடமே சென்று பேசலாமா என்று கேட்பார்கள். எம்மை அழிப்பதற்கு துணை நின்றவர்கள் அந்த கட்சியிடம் சென்று பேசலாமா என்றால் அதுதான் அரசியல். அரசியல் என்பது இன்று நண்பராக இருக்கிறவர்கள் நாளை பகைவர்கள், நாளை பகைவர்களாக இருக்கின்றவர்கள் அடுத்த நாள் நண்பர்கள், அல்லது இன்று நண்பர்களாக இருக்கிறவர்கள் நாளை பகைவர்கள். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே இருக்கும். நமக்கு என்பது இந்த கட்சியா அந்த கட்சியா என்பது அல்ல. நமக்கு நலன்கள், தமிழர்களுக்கான நலன்கள் என்ன, அந்த நலன்களை மையமாக வைத்துக்கொண்டு தான் நாம் நகர்வுகளை மேற்கொள்ள முடியும். இனத்திற்காக உழைக்கின்ற போது அப்படித்தான் நீங்கள் இயங்க வேண்டுமே தவிர, இனத்திற்காக நிற்கிறவர்களும் உழைக்கிறவர்களும் தேர்தல் அரசியலுக்குள் வந்து நின்று கொண்டு பாதி பேரை பகைவர்களாகவும் மீதி பேரை ஒத்துழைப்பாளர்களாகவும் நிறுத்தவும் கூடாது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் மீண்டும் நான் சொல்கிறேன், தோழர் திருமா, வேல்முருகன், குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், இப்படி நிறைய பேர் இன்னும் இருக்கிறார். அவர்கள் இணைந்து அவர்கள் மட்டுமே மீண்டும் பொதுக்களத்திற்கு கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது. அவர்கள் பெரிய கட்சிகளுக்கும் ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ ஒரு 500,000 வீடுகளை கட்டி கொடுத்து விட்டால் போதும், ரேஷன் அரிசி கொடுத்து விட்டால் போதும், அல்லது கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கொஞ்சம் அட்மிஷன்கள்லாம் கொடுத்துட்டா போதும் இல்லை. தெர் இஸ் அ பொலிட்டிக்கல் கொஸ்டின். அந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின் இஸ் நாட் அட்ரஸ்ட். அவர்களுக்கான அரசியல் தீர்வை நோக்கி நகர்த்த வேண்டிய, அதுவும் அழிப்பதற்கு துணை நின்ற புதுடெல்லி அதிகார வர்க்கத்தை நீங்கள் அதன் மீது எப்படி ஒரு அழுத்தத்தை கொண்டு வரப்போகிறீர்கள்? அதற்கான ஒரு அரசியல், ஒரு ஓர்மை, அரசியல் முயற்சி இங்கு நடக்காத வரை, அதோடு உலகத்தமிழ் முயற்சிகளும் அல்லது அந்த உறவும் இணையாத வரை களத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றம் என்பது வரும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி.